பொதுவாக அரசியலிலே பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பற்ற முறையிலே பேசக்கூடாது. அரசியல்வாதிகளை எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பேச்சு கவனிக்கப்படுகிறது, கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இந்த நாடு ஒற்றுமையான நாடு, ஒருமைப்பாட்டை கடைபிடிக்கின்ற நாடு, ஜனநாயகத்திற்கு உலகிலேயே எடுத்துக்காட்டான முதல் நாடு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதற்கு சந்தேகம் ஏற்படுத்தும் வகையிலே அரசியல் தலைவர்கள் பேசினால் நிச்சயமாக தேர்தல் களத்திலே அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்த கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பொதுவாக அனைத்து தரப்பு மக்களை பாதிக்கின்றது கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு. இதனை கண்டித்து தமிழகத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கு அவசிய நடவடிக்கை, அவசர நடவடிக்கை, உடனடி நடவடிக்கையை எடுத்து கட்டுமான பணிகளுடைய பொருட்களுடைய விலை குறைவை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஜவுளி தொழில் உயர்வுக்காக போராடி வரும் தொழில்துறையினருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மத்திய மாநில அரசுகள் துணை நிற்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை தமாக வலியுறுத்துகிறது. போக்குவரத்து துறையினுடைய ஓய்வூதியவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, 16 மாத பணப்பலன்கள் வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் தொழிலாளர்களது 15வது ஊதிய ஒப்பந்த செயல்பாட்டை அரசு ஏற்படுத்த வேண்டும். இதனை அரசு காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்று தமாக வேண்டுகிறது. நன்றி, வணக்கம்.